மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் சோர்வு எப்பவுமே இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த உடல் சோர்வு அப்படின்னு பார்த்தோம்னா எதனாலங்க ஏற்படுது? எப்பவுமே டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது எதனால ஏற்படுது? ஒரு சிலர் என்னன்னா காலையில நம்ம ஏர்லியரா எந்திரிச்சு நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. லேடிஸ் வீட்ல சொல்லக்கூடிய விஷயம். இதனால என்னன்னா காலையில உணவு கூட சாப்பிடாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உடல்ல நிறைய சோர்வு நமக்கு ஏற்பட்டுரும். ஒரு 10, 11 மணி வரைக்குமே நம்ம என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காம இருக்கிறது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் காலை உணவு எடுக்காம இருக்கிறது தான். காலை உணவை தவிர்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நமக்கு உடலில் ஒரு சோர்வானது ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதற்கு அடுத்தது நமக்கு என்னன்னா அடுத்தடுத்த வேலைகள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது உடல் சோர்வானது ஏற்பட ஆரம்பிச்சிடும். சரிங்க. இது நமக்கு உடல் சோர்வு இருக்கும்போது இந்த ஒர்க் பண்றது ஃபுட் எடுக்காம அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காம நம்ம ஒர்க் பண்றதுனால சோர்வு ஏற்படுது. இதை தாண்டி அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அதுல முக்கியமாக தைராய்டு பிரச்சனைகள் தான் ஒரு உடல் சோர்வுக்கே காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் எனக்கு உடல்ல இருந்துகிட்டே இருக்குங்க. எப்பவுமே ஒரு சோர்வு ஏற்படுது. சோர்வை தாண்டி பார்த்தோம்னா இந்த ஒர்க்கை அப்புறம் செஞ்சுக்கலாம், இந்த ஒர்க்கை இப்ப செய்யலாமா, வேண்டாம் வேண்டாம் அப்புறம் செய்யலாம், சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு செய்யலாம், இந்த மாதிரியான ஒரு சோம்பல் நிறைந்த ஒரு உடல் நிலை இருந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி நம்ம எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறது? ஃபர்ஸ்ட் காரணம் நமக்கு இந்த மாதிரி சோம்பல் வர்றதுக்கு காரணம் என்னன்னா தைராய்டு பிரச்சனை அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் சோம்பல் பிரச்சனை நிச்சயமாக ஏற்படும். இதுல பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷனோ இல்ல ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் குறையிறதோ நமக்கு ஏற்படலாம். அப்போ ஃபேட்டி லிவர் கண்டிஷன், ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் நம்ம உடல்ல குறையுதுன்னா நிச்சயமாக உடலில் சோம்பல் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த சோம்பலை தவிர்த்து நம்ம எப்படி சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம்? அப்ப உடல்ல இருக்கக்கூடிய அந்த சோம்பல் தன்மை என்னன்னா நம்ம நரம்புகளும் தசைகளும் கொஞ்சம் சோர்வாக ஆகுதுன்னு சொல்லலாம், தளர்வு இழந்து போய் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ அதை திரும்பவும் பழைய நிலைக்கு வரணும்னா இன்ஸ்டண்டா நம்ம என்ன பண்ணோம், சூடா ஒரு காஃபி குடிக்கலாங்க, சூடா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம டீ காஃபி குடிச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயங்கள்ல டீ காஃபியை தவிர்த்துட்டு இந்த மூலிகையை எடுத்தா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும். சரி, நான் சோர்வா இருக்கிறேன், அந்த சோர்வுக்கான காரணம் நிச்சயமா தைராய்டு தாங்க. இல்ல எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் அடிக்கடி சோர்வாயிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு இந்த டயர்ட்னஸ் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாகவே இந்த கொலஸ்ட்ரால் லெவல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னன்னா நம்ம உடல்ல அங்கங்க ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் நமக்கு ப்ராப்ளம் ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்னா உடலில் சோர்வோ இல்ல நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனோ நியூட்ரிஷனோ உடல்ல சரியாக போய் சேராததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றோம். சரி, இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரியான மூலிகைகள் மருந்துகள் என்ன எடுக்கலாம், இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய மூலிகைகள்ல நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா திப்பிலி. திப்பிலி அப்படின்னு சொல்லும்போது இல்ல கண்டத்திப்பிலின்னு ஒரு வகை இருக்குங்க. நம்ம உடல்ல எந்த வகையான வலியாக இருந்தாலும் அந்த வலியை போக்கக்கூடியது கண்டத்திப்பிலி அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டத்திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதாவது இதுல பெஸ்ட் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நர்வின் டானிக் அப்படின்னு சொல்றோம், நரம்புறமாக்கி அப்படின்ற ஒரு விஷயம். நர்வின் டானிக் அப்படின்னா நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது, நரம்புகளுக்கு வலிமையை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். இது நர்வின் டானிக் உடல்ல இருக்கக்கூடிய சோம்பல் அகற்றி அப்படின்னு சொல்றோம். சோம்பலை அகற்றக்கூடியதுதான் இந்த திப்பிலி வகையை சேர்ந்த எல்லாமே. அப்போ இதனோட சேர்த்து வேற சில மூலிகைகள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது பொதுவாக வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கோ பித்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கோ கபநோயால் அவதிப்படக்கூடிய நிறைய நபர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதுல என்னென்ன மூலிகைகள்னா கண்டத்திப்பிலி முதல்ல நம்ம சேர்க்க போறோம். இதனோட சீரகம் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, இதை நம்ம சேர்க்க போறோம்.
சிற்றரத்தை சேர்க்க போறோம். சிற்றரத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம். அந்த சிற்றரத்தையோட பலன் என்னன்னா, நாட்பட்டு இருக்கக்கூடிய சளியை அகற்றும். நரம்புகளுக்கு இது குடிச்ச உடனே நரம்புகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வரணும், உடலில் இருக்கக்கூடிய அலுப்பு தீரணும் அப்படின்னா சிற்றரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது 3 பொருளையும் சேர்த்து நல்ல பவுடர், ஃபைன் பவுடரா நம்ம எடுத்து வச்சுக்கணும். இத நம்ம வெந்நீர்ல கலந்து அப்படியே குடிக்கலாம். இத கொதிக்க வைக்கவே வேண்டாம். இப்போ வந்து இந்த பவுடர் உங்க கையில வீட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஆஃபீஸ்ல இருக்கிறோமா, இல்ல வெளியில இருக்கிறோமா, டயர்டா இருக்கு, தலைவலி வந்துருச்சு, திடீர்னு தும்மல் வந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இன்னும் நான் ஒரு 2, 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். இப்பவே டயர்ட் ஆயிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு 100 ml தண்ணி நல்லா வெந்நீர்ல 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து அப்படியே குடிச்சா போதும். உடலுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தருதுன்னு சொல்லலாம். ஒரு 10, 15 நிமிடங்கள்லயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நரம்புகளுக்கு வந்து வலிமை சேர்க்கும். கண்கள்லாம் வந்து நல்லா பிரைட்டா ஆகுறத பார்க்கலாம். எவ்வளவு தலைவலி இருந்தாலும் சரி, அதை விரட்டி அடிக்கணும்னா இத வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கெமிக்கல்ஸ் இல்லாம நேச்சுரலான ஒரு ரெமெடி அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. தைராய்டை வந்து குறைப்பதற்காகவோ, இல்ல தைராய்டு தாண்டி மற்ற பிரச்சனைகளால நமக்கு அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படுதுன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நமக்கு இருக்கு. இதுல முக்கியமாக நான் சொன்னது உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு கொலஸ்ட்ரால் மற்றும் தைராய்டு, இதை வந்து நம்ம சரி செய்யணும். இப்போ இந்த தைராய்டை வந்து சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பேசிக்கா மந்தாரை, அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள், இந்த கஷாய மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம். சித்த மருத்துவத்தில் அன்ன பவள செந்தூரம் இல்ல அன்ன பேதி செந்தூரம் இந்த மாதிரியான மருந்துகள் இருக்கு. இதை மற்ற மருந்துகளோடு சேர்த்தோ இல்ல கஷாயத்தோடு சேர்த்து குடிக்கும் போதோ நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அப்ப தைராய்டு லெவல் குறைய குறைய, ஏன்னா இன்றைய காலகட்டத்துல சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் சாப்பிடாம தைராய்டு குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணனாலும் நம்ம இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். தைராய்டு குறைக்கிறதுக்கான மருந்துகள், இதனோட குமரி கஷாயம் மாதிரியான மருந்துகளும் இருக்கு. ஸ்பெஷலா பெண்களுக்கு மட்டும் இல்ல, இன்றைய காலகட்டத்துல ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடல்ல ஏற்படக்கூடிய அசதி, சோர்வு, டென்ஷனால ரொம்ப தலைவலி, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பக்க விளைவுகள் இல்லாம நம்ம குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவு அதிகமான உடல் சோர்வு இருந்தா அதை நேச்சுரலா எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.